வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் எந்த ஒரு மோனோ ஆடியோ போர்டாக இருந்தாலும் அந்த ஆடியோ போர்டு பிரிட்ஜு மோனோவா அல்லது பேரலல் மோனோவா எப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பிரிட்ஜு மோனோ அதே மாதிரி பேரலல் மோனோ இது பூரா பார்த்திங்கன்னா சப்வூஃபருக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்கள் முன்னாடி இப்போ 2 ஆடியோ போர்டு காட்டுறேன். ஒன்று வந்து குமார் 4 ஆடியோ போர்டு, இன்னொன்று STK 4231. இப்போ 2 போர்டுமே மோனோ போர்டு தான். இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு STK உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஸ்பீக்கர் அவுட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர் இங்கே ஒரு ஸ்பீக்கர் அவுட் வருது. கிரவுண்டு எதுவுமே எடுக்கல. இது வந்து மோனோ ஆடியோ போர்டு. இந்த மாதிரி ரெண்டுமே ஸ்பீக்கர் அவுட்லேருந்து எடுத்தாங்கன்னா இது வந்து பிரிட்ஜு மோனோ ஆடியோ போர்டு. அதே இது இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டை கவனிங்க. ஸ்பீக்கர் ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் மைனஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்லேருந்து எடுத்துருக்காங்க. சரிதா? இந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு ஒரு கிரவுண்டு இந்த மாதிரி ஒரு மோனோ ஆடியோ போர்டில் எடுத்தாங்கன்னா அந்த போர்டு பேரலல் ஆடியோ போர்டு. இப்போ இதே மாதிரி என்னென்ன ஆடியோ போர்டு பிரிட்ஜு மோனோ ஆடியோ போர்டா அல்லது பேரலல் மோனோ ஆடியோ போர்டான்னு நம்ம ஈஸியாக எந்த ஒரு ஆடியோ போர்டாக இருந்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சக்தியில் 4 வரும். அது வந்து பேரலல் ஆடியோ போர்டு வரும். அதே இது மகாராஜாவில் வர்றது பிரிட்ஜு மோனோ ஆடியோ போர்டு வரும். இந்த மாதிரி பார்த்த உடனே அந்த போர்டு பிரிட்ஜு மோனோவோ அல்லது பேரலல் மோனோவான்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பிரிட்ஜு மோனோ ஆடியோ போர்டு அதே மாதிரி பேரலல் மோனோ ஆடியோ போர்டு இது ரெண்டுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு போர்டை வந்து பார்த்த உடனே நம்ம என்ன ஆடியோ போர்டுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறக்காக தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து பிரிட்ஜு ஆடியோ போர்டுக்கும் மோனோ ஆடியோ போர்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரெண்ட்டுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.